இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி சுத்தமாக இல்லை. ஸோ வெஜிடபிள்ஸ் தான் வாங்க கடைக்கு கிளம்பிட்டு இருந்தோம். கிளம்பி கீழே போகும்போதே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட என்னங்க மழை பெய்யுதுன்னு கேட்டால், தூர தானே செய்து ஒன்று கரைஞ்சிட மாட்டீங்கன்னு சொன்னாங்க. சரின்னு கிளம்பி கடைக்கு போனோன்னா காய்கறி ரேட்டு ஃபுல்லாக எக்குத்தப்பாக இருந்துச்சு. என்னங்க இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கேட்டால், மழை பெய்யுதுன்னு ஒரு காரணம் வேறு சொன்னாங்க. அதனால் காய்கறி எல்லாம் பார்த்து பார்த்து தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். ஏன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா மழைக்கு தாங்காது, அழுகிரும். அதனால் பார்த்து பார்த்து தான் வாங்கினேன் நான். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பக்கத்தில் இருக்க கடைக்கு பால் பாக்கெட் கூட நான் வாங்க போக மாட்டேன். அது எவ்வளோ ரேட்டுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஒவ்வொரு காயும் பார்த்து பார்த்து ரேட் என்னன்னு கேட்டு வாங்குற மாதிரி இருக்குது. நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, பாதி அழுகுனதாகவும் இருந்துச்சு. அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க காயெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பாப்பாவுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு பனானா, ஆப்பிள், கொய்யாக்காய் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தோம். ₹500 பிளான் பண்ணி போனோன்னா ₹1000 பில் ஆயிடுச்சு. இப்படியே பில்லை போட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.